ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்னைக்கு ஏஞ்சல் அக்காயனா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். அந்த ஸ்டோரி ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல கோழி, வாத்து, பூனை மற்றும் நாய்கள் எல்லாம் இருந்தாங்களாம். இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒரே இடத்துல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். அப்போ நிறைய கோதுமை சிந்தி கிடந்துச்சான். உடனே இந்த கோழிக்கு ஒரே சந்தோஷம், நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லி அதை ஒண்ணுன்னா சாப்பிட்டுட்டு இருக்கச்சுல திடீர்னு ஒரு யோசனை அதுக்கு வந்துச்சா, நம்ம இந்த கோதுமையே நம்ம கலெக்ட் பண்ணி அதை விதைச்சி இந்த வருஷம் முழுசும் நம்ம சாப்பிடலாமே, கொஞ்சோண்டு தானே இந்த கோதுமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க போச்சான். முதல் ஃப்ரெண்ட் ஆகிய வாத்துட்ட போய் கேட்டுச்சான், வாத்து வாத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா நீ கேட்டுச்சான். உடனே என்ன ஹெல்ப் உனக்கு வேணும்? வாத்து கேட்டோடனே இந்த கோதுமையெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்டுச்சான். உனக்கு வாத்து சொல்லிச்சான், ஆஹா நான் குளிக்க போறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா என்னால குளிக்க முடியாது, நான் இப்ப குளிச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுச்சான். நெக்ஸ்ட் ஒரு பூனை ஃப்ரெண்டுகிட்ட போய் கோழி கேட்டுச்சா, ஹெல்ப் கேட்டுச்சா. என்ன ஹெல்ப்னு கேட்ட உடனே கோதுமையை கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட உடனே பூனை சொல்லிச்சா, இது எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அதுவும் எஸ்கேப் ஆயிட்டா. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு என்னதுன்னா நாய்கிட்ட போய் கேட்டுச்சா, நாய் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா என்று கேட்டுச்சா. என்னது என்று கேட்டோன்னே, எனக்கு இந்த கோதுமையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க சொல்ல, இல்லை இது எனக்கு விளையாடுற நேரம், நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்களாம். ஆனாலும் இந்த யோசனைய அது விட்டு கொடுக்காம திரும்பி நம்மளே இதை செய்வோம்னு சொல்லி இந்த கோழி ஒன்னொன்னையா கலெக்ட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துல எடுத்து இப்படி போட்டுச்சான். போட்டு கலெக்ட் பண்ணி விதைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சான். திரும்பியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நாய், பூனை, வாத்துட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்களாம். கேட்ட உடனே, டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் விதைச்சி அதில் பலனை நம்ம அனுபவிப்போம்னு சொல்லி கேட்டுச்சான். எல்லாரும் அதே மாதிரி பதில் சொல்றாங்களாம். வாத்துட்ட போய் கேட்டுச்சு, எனக்கு வாத்து நீ எனக்கு விதைக்க ஹெல்ப் பண்ணணுன்னே வாத்து என்ன சொல்லியிருக்கோம், நான் ஸ்விம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பூனை என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். பூனை என்ன சொல்லிச்சு, நான் தூங்க போறேன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்லிச்சு, நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு அதே பதில சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. இந்த கோழி கொஞ்சம் கூட தளராம விதைக்க போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சிச்சு. எல்லா கோதுமையும் விதைச்சி முடிச்ச உடனே அப்பாடின்னு டயர்டா போய் உட்கார்ந்துக்குச்சு. உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆச்சு. நல்ல வெயில் அடிச்சிச்சு, நல்ல மழை பெஞ்சிச்சு. அந்த கோதுமையும் நல்லா உயர்ந்து அழகா பலன் கொடுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ அந்த கோதுமையை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சு, பாத்தியா நான் விதைச்ச விதைகள் எல்லாம் எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு, வாரீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, நம்ம அறுப்போம்னு சொல்லிட்டு திரும்பி வாத்துட்ட போய், வாத்து எனக்கு ஹெல்ப் பண்றியா, கொஞ்சம் இந்த கோதுமை செடியை நம்ம அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிச்சா. திரும்பியும் அதே பதில். இவங்களுக்கு யாருக்குமே வேலை செய்ய பிடிக்கல. உடனே இது நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு பூனை என்ன சொல்லிச்சு, நான் தூங்க போறேன்னு சொல்லிச்சு. நான் என்ன சொல்லிச்சு, நான் விளையாட போறேன்னு எல்லாரும் போயிட்டாங்க. உடனே இது கவலைப்படாம கோதுமையை அறுத்துச்சு. தூக்க முடியாம தூக்கிட்டு எங்க போச்சு, மில்லுக்கு போச்சு. மில்லுக்கு எதுக்கு போச்சுன்னா அதை மாவா அரைக்கிறதுக்கு போச்சு. போயிட்டு தூக்கிட்டு வந்துச்சு. இப்ப மாச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேம்மா என்ன வாத்துட்ட போய் கேட்டுச்சு. வாத்து இப்ப நான் மாவு பிசைய போறேன், எல்லாத்துக்கும் இந்த வருஷம் முழுசும் ரொட்டி செய்யறதுக்கு நான் மாவு பிசையணும், எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ண என்ன கேட்டுச்சு. இது ஆஹா நான் வரமாட்டேன்ப்பா, நான் குளிக்க போறேன், இதான் என் வேலை, என் என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு குளிக்க போயிட்டு. பூனை என்ன சொல்லியிருக்கோம்,
தூங்குவனி பூனை நான் தூங்க போறேன் நீ சொல்லிடுச்சு. நான் என்ன செய்துச்சு, ஆஹா நான் தோட்டத்தை சுத்தி விளையாட போறேன் நீ இதே பதில எல்லாம் சொல்லிட்டு இது கொஞ்சம் கூட தளராம திரும்பி மாவை பிசைஞ்சு நல்ல டவ்வாகி அதுக்கு பிறகு ஓவனை திறந்து உள்ளுக்கு வச்சு நல்ல ஒரு அழகான ரொட்டியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொட்டி ரெடியான உடனே வாசம் மூக்க தொலைக்கி தூங்கிட்டு இருந்த பூனை எழும்பி வந்து மோந்து பார்த்து என்ன வாசம் வருது, எங்க இருந்து வருது, இனி எட்டி பார்க்கல இந்த கோழி வீட்டுல இருந்தா வருது, நம்ம போய் என்னன்னு எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு மெதுவா போய் எட்டி பார்க்கு. அங்க கோழி கதவை பூட்டி வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த நாய்க்குட்டியும் ஓடி வருது, மூக்க ஸ்மெல் பண்ணி பார்க்கு. ஆஹா நல்ல வாசம் வருது, எங்க இருந்து வருது சொல்லி எல்லாம் சேவல் வீட்டுக்கு நேரா வருது. நெக்ஸ்ட் இந்த வாத்து மெதுவா நடந்து வந்து கோழி வீட்டுக்கு வந்து எல்லாரும் மோந்து வாசல்ல நிற்காங்க. உடனே 3 பேரும் கோழி வீட்டை தட்டுறாங்க. தட்டின உடனே கோழி பாதி கதவை திறந்து என்னன்னு கேட்டு உடனே இல்லை உன் வீட்டுல இருந்து வாசமா வருத என்னதுன்னு பார்க்க வந்தோம். இல்ல இப்ப நான் உங்களுக்கு தர முடியாது. ஏன் தர முடியாது கேட்டேனே, நான் உங்களை ஒவ்வொரு தடவையா நான் கூப்பிட்டேன்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால நான் உங்களுக்கு தர முடியாது சொல்லிட்டா. உடனே இந்த வாத்து சொல்லிச்சா, சேச்சா கொஞ்ச நேரமாச்சு நம்ம ஸ்விம் பண்றத மறந்துட்டு கோழிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு அழகா நல்ல வாசமுள்ள ரொட்டியை நம்ம சாப்பிட்ருக்கலாமே, நமக்கு தினம் ஒரு ரொட்டி கிடைச்சிருக்குமே, மறந்துட்டோமே, வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே இல்லையே சொல்லிச்சா. நாய் ஐயோ எனக்கு இந்த வாசம் மூக்க தொலைக்கி கொஞ்சம் விளையாட்டை மறந்துருந்தானா இதை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் சொல்லிச்சா. பூனையும் அப்படி பாம்போல நீ சத்தம் போட்டுட்டு பாம்போல அப்படி பார்த்துட்டே இருந்துச்சா. ஆனா கோழி கொஞ்சம் கூட இறக்கப்படலை. நானே விதைச்சேன், நானே அறுத்தேன், நானே மில்லு கொண்டு போய் மாவு அரைச்சேன், நானே ரொட்டி செய்தேன், அதனால இந்த பலன் எனக்கு தான் சொல்லி இந்த கோழி சொல்லிச்சா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு குட்டிகளா, நம்ம முயற்சி செய்தானா கண்டிப்பா பலனை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம செய்யாம இந்த 3 பேரை மாதிரி நம்ம விளையாடவும் தூங்கவும் ஸ்விம் பண்ணவும் நம்ம நேரத்தை செலவழிச்சோம்னா நம்மளால ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. அந்த தூக்கம் அந்த நாளில் உள்ள பலனை அனுபவிக்கவே முடியாதபடி கொண்டு போயிடும். அதே மாதிரி கேம் விளையாடுறோம்னு சொல்லிட்டு கேமே விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், எல்லாரோடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரியாகவே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த காக்கு அது அந்த நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிருந்தா வருஷத்துக்கு அதுக்கு கிடைச்சிருக்காது. வருஷத்திற்கு உணவு அதுக்கு கிடைச்சிருக்காது. நம்ம என்ன பொருளாக இருந்தாலும் அதுக்கு நம்ம முயற்சி செய்யும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போலதான் நம்ம எதை அளந்து கொடுக்கிறோமோ, எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். நம்ம என்னத நல்ல டீட் நல்லா செய்தோம்னா நல்ல டீட் நம்மளுக்கு திரும்பி வரும். நல்லது செய்யும் போது நல்லது நம்மளுக்கு திரும்பி வரும். நம்ம மற்றவங்களை கோபத்தோடு பேசும்போது மற்றவங்களும் நம்மகிட்ட கோபத்தோடு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம சிரிச்சுட்டு பேசும்போது சிரிப்போடு நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நம்ம முயற்சி நம்ம உயர்த்துவோம். நம்ம ஆண்டவர் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பாடத்தை படிக்காமல் இருந்தானா ஆண்டவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை மேலேருந்து போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம ஜோமனி செய்யும் போது ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவாங்க. இந்த கோழியின் முயற்சி ஒரு வருஷம் முழுவதும் அதுக்கு உணவு தந்தது போல நாம் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார், நம்மளை செழிப்பாக வாழ வைப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் பார்ப்போமா?
நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்திலும் பலன் உண்டு. நீதிமொழிகள் 14:23. இந்த ஸ்டோரியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்று நம்புகிறேன். இப்படி அக்கா ஸ்டோரியை கேட்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் சாமி நெட்வொர்க்கை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.